ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபருக்கும். வெங்காயம்லாம் அன்றைக்கி க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போட்டிருந்தது அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாதி வெங்காயம் ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதை இங்கே அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அன்றைக்கி ஒரு 4-5 கிலோ காலையில். அதில் ஒருத்தவங்க பிள்ளைக்காரங்க கை குழந்தை வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் பெருசாக நல்லா குண்டு குண்டாக புறக்கி எடை போட்டு கொடுத்தேன். ஏன்னா நம்மளும் அதை கடந்து வந்தவங்க தானே, குழந்தைங்கள வச்சுக்கிட்டு உரிக்க முடியாது அப்படின்ட்டு. மீதி எல்லாங்களுக்கும் நார்மலாக எல்லாமே கலந்தது மாதிரி தான் இருந்தது, பெருசு சின்ன எல்லாம். அது கொடுத்தது போக இன்னும் 2 நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டோம்னா அது ஒரு 2-3 ரூபா கையில் கிடைக்கும். சுத்தம் பண்ணதுக்கு காசை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அது நம்ம போய் தான் ஒரு இடத்துல இதை நாங்கள் விட்டுருந்தோன்னா அவங்கள்ட்ட 500 கொடுத்துருக்கணும். அடுத்து வெங்காயமும் நமக்கு வந்திருக்காது. இது கொஞ்சம் கொண்டு வர சொன்னதுனால இப்போ நம்மளும் கொஞ்சம் பொழுதும் போன மாதிரி இருந்தது. சுத்தம் செஞ்சதில் ஒரு 10 நாள். அடுத்து வெங்காயத்தில் காசும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நாட்டு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். எங்கே நாட்டு தக்காளி கிடச்சாலும் விட்டுறாதீங்க, சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு புளிப்பாக நல்லா சைஸு தான் கொஞ்சம் சின்னமாக இருந்துச்சு ஒழிய டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அதில் ஒரு 6-7 கிலோ கொண்டு வந்தார். அது இந்த வெங்காயம் வாங்கினவங்களும் இன்னும் 2-3 பேரும் கேட்டாங்கன்ட்டு அது கொஞ்சம் எடை போட்டு நல்லபடியாக கெட்ட பழமெல்லாம் கழிச்சிட்டு நல்ல பழங்களாக பார்த்து எடுத்து கொடுத்தாச்சு. அது ஒரு 2-3 கிலோ வந்துச்சு. வெங்காயம் ஒரு 4-5 கிலோ இன்றைக்கி ஓடிச்சு. மொத்தம் ஒரு 300-400 கையில் வந்தது காசு. என்ன தான் செலவு வருஷம் கட்டிக்கிட்டு வந்து நின்னாலும் மாமே மச்சான் பங்காளி அங்காளின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறவங்க மாதிரி காசு வந்தாலும் செலவுக்கு இது ஆகுதில்ல அப்படின்ட்டு ஒரு இதுவாகுது. இருப்பு வைக்க முடியாட்டும், இல்லாட்டி அந்த காசை நம்ம வெளியிலேருந்து தானே ரெடி பண்ணணும். அது கை செலவுக்காச்சும் அதில் ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு. மிஷினை ஆனே பண்ணாமல் இடம் போடுறேன் பாருங்கள். அறிவாளி, எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா? கேமராவை கவனிக்கிறதுலையே மிஷினை ஆன் பண்ணாமல் போடுறேன். தவறுகள்ங்கிறது டக்குன்னு நடக்கிறது. அதுதான் லைஃப்பில். திரும்ப ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தொழில் போடுறதுக்கு ஒரு வேலை. அது மாதிரி அந்த செலவுக்கு நம்ம ஒருத்தவங்களை எதிர்பார்க்காம பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க, ஒரு பால் வாங்க, பண்ண செய்ய நம்ம கையில் 100 ரூபா அன்றைக்கி மிச்சம் பண்ணோம்னா அது நமக்கு ஆகுது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரோ வியூவர்ஸோ இந்த சேனலை பார்த்துட்டு யாரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தாலோ ஏதோ ஒரு இன்கம் வர சோர்ஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அன்றாட செலவு பண்ணுறதுலாம் இவ்வளோ ரூபா மிச்சம் பண்ணினேங்க, அதை பார்த்துன்னு யாரும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை வச்சு தான் எனக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிது. என்னோடய மோட்டிவேஷனுக்காக தான் நான் சேனலே ஆரம்பித்தேன். உங்களுக்கும் அந்த மோட்டிவேஷனை ஷேரிங் வேணும்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.